அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சித்தா ஸ்காலர் சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப் அப்படின்றது நிறைய ஒரு புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தேவையான டவுட்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஹெவியான ஒர்க்கில் இருக்கும். பட் இத்தனை கமெண்ட்ஸ் கேட்குறீங்க அல்லது உங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்றத எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதுனால தான் ஒர்க் முடிஞ்ச இமீடியட்டாக அடுத்த செகண்டே உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி ஆன்லைனில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு டவுட் வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் அன்லாக் லாக்கே ஆக மாட்டேங்குது சார், சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கு மதியம் 2 o'clockன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் லாக்கே ஆகலை. இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் ஒரு 2 minutesக்கு முன்னாடி எடுத்தது. லாக்கே ஆகலை சார். 2 மணிக்கு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்னே இருக்குது. ஸ்டில் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி லாக்டு அப்படின்ற மாதிரியா கேட்டிருக்காரு அவர். லாக் ஆகிடுமா சார்? தயவுசெய்து சொல்லுங்கள் சார். இது போச்சுன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே இது உங்களோட லைஃப் அப்படின்றத புரிந்து கொண்டு தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். சேம் டவுட் நிறைய பேருக்கும் அதே காமனான டவுட் தான் இருக்குது. டெஃபினட்டாக லாக் ஆகுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ என்ன தான் நான் வாய் வழியாக சொன்னாலும் கமெண்ட்டில் எழுத டைப் பண்ணி அனுப்பினாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல 2 விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் தேதி இன்னைக்கு செப்டம்பர், அதாவது மதியம் வந்து 11:55க்கு, அதாவது மதியம் 2 மணிக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதன் பிறகு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ஏஐசியில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சமயத்தில் எனக்கு கடந்த 4 வருஷமாக இதை பார்த்துட்டு வரோம். அவங்க சொன்ன சமயத்தில் எதுவுமே ஒர்க் ஆகாது. 1. 2வது, அப்போ எந்த டைம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்டு 11 o'clock 11:55 PM இருக்குல்ல, அந்த சர்வர் டைம் அப்படின்றது டிஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வர் டைம் வந்து அந்த லாக்கிங் டைம்ன்றது க்ளோஸ் ஆகக்கூடிய டைம். அதாவது ரவுண்ட் 1க்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக சர்வரே டவுன், அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க சர்வரில் ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் எதையுமே எடிட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதனோட புரிதல். 7 நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்தாங்க. அதுக்கு இன்னும் 2 நாள் வந்து சீட் அலோகேஷன் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். அதுக்கு அடுத்தது 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். யாருக்கெல்லாம் வந்து என்ன ஆக போகுது, கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். சரி, இப்போ ஒரு கொஸ்டின். சார், வாட் வில் ஹேப்பன் டு மை சாய்ஸஸ் இஃப் ஐ ஹாவ் நாட் லாக்டு மை சாய்ஸஸ்? ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். இந்த மாதிரி நான் சாய்ஸை வந்து லாக் பண்ணலை அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அந்த டைம் ஸ்பெசிஃபைட் டைமில் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை தான் இதில் வந்து பேச போகிறோம். ஆன்சர் வந்து, த சாய்ஸ் யூ சப்மிட்டட், நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணது சேவ் ஆகிருக்கும், வில் பி லாக்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் லாக்கிங் ஆஸ் பர் த சர்வர் டைம். ரைட்டா? நீ என்ன பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நீ அதை தொடவே இல்லை, சாய்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் டைமில் முடிகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடுன்றது தான் ரூல். ஸோ சர்வர் டைம் அப்படின்றது என்னது? நைட்டு 11:55 PM அப்படின்றது தான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நாளிலேருந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் இருந்து பெருசாக தெரியாது. உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கலாம், நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு டவுட் வந்து பார்ப்போம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ தாங்க, இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அப்புறம் 2வது, சார், இஸ் இட் பாசிபிள் டு மாடிஃபை ஆர் எடிட் சாய்ஸஸ் ஆஃப்டர் த சாய்ஸ் லாக்கிங்? ஒரு டைம் லாக் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு அன்லாக் த சேம். அதை அன்லாக்கிங் பண்ண முடியாது, ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம், அதில் எடிட் பண்ண முடியாது. ஈவன் ஃப்ரம் ஏஐசிசி எண்ட், அதாவது ஏஐசிசியே நினச்சாலும் அவங்க ஏதாவது இன்டர்னலாக ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுவாங்களா, தெரியாதவங்களுக்கு பண்ணுவாங்களா, ஏதாவது அவங்களே மாடிஃபை பண்ணவே முடியாதுன்றதை அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல் சாய்ஸஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு சாய்ஸ் லாக் பண்ணுங்கன்றதை சொல்கிறாங்க அவங்களே. ஸோ நம்ம என்னென்னா, நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாய்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக்கிங்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு இன்னொரு டைம் ப்ரௌசிங் சென்டர் போய் அவங்கள போய் டென்ஷன் பண்ணி நிறைய சமயத்தில் இந்த மாதிரி கேட்குறப்ப ப்ரௌசிங் சென்டரில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, எங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார், அதனால் வேறு ஊருக்கு போய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து ஒரு எந்த முக்கியமான தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ரோச் ஆகிறது நல்லது. ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அதன் பிறகு இதுதான் முக்கியமாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற அப்டேட்டு. ஸோ தயவுசெய்து கீப் ஆன் ஃபாலோவிங். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 டவுட்ஸ் அப்படின்றது காமனாக சேர்ந்து வரும்போது டெஃபினட்டாக ஐ வில் கம் டு ஆன்சர் யூ. நிறைய பேர் என்னன்னா, ரவுண்ட் 1 சார், எனக்கு ரவுண்ட் 1 கிடச்சிடுச்சு, நான் வந்து
திரும்பவும் வந்து அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா அப்கிரேடேஷன் மூலியமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதன் பிறகு இன்னொருத்தர் முக்கியமாக கேட்கக்கூடிய இன்னொரு சார் கேட்கக்கூடிய என்னன்னா, சார் ரவுண்ட் 1ல் எனக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், திரும்ப ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி தோணல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங்லேருந்து வெளியே வந்துடுவீங்கன்னு அர்த்தம். அந்த ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட்னாலே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு வெளியே வந்துட்டீங்க, அப்போ திரும்ப மறுபடியும் போக முடியாது. அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ரைட்டா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்கள். நம்ம கேட்குறது எல்லா விஷயமும் கேட்கலாம், பட் லைஃப் சார்ந்தது ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இந்த கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இறைவன் கொடுக்கக்கூடிய சீட்டை கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கி வச்சுருக்க சீட் அப்படின்றது வேறு யாருக்கும் போகாது. உங்களுக்கான சீட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த வீடியோவில் அளிக்கிறேன். ஸோ அன்டில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.